இன்னைக்கு நம்ம வந்து ஃபுனல்ஸ் அப்புறம் வந்து பையர் பர்சோனான்னு சொல்லுவாங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலா நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தீங்கல்ல. ஸோ அது ஆமா. அக்சஸ் கேக்குது அது டவுன்லோட் பண்றதுக்கு, இல்ல அது வியூ பண்றதுக்கு. ஐ திங்க் உங்க சைட்ல இருந்து அது அக்சஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். சரிங்க சார். வேணா பார்த்து வேணா குடுத்துறேங்க அது உங்களுக்கு. சரிங்க. எந்த டாக்குமெண்ட் சொல்றீங்க சார்? அந்த எக்ஸல் ஷீட் தாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல இப்போ அனுப்பிச்சிருந்தீங்கல்ல. இன்னைக்கு அனுப்பிச்சிருந்தீங்கல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அது அதான் நீங்க எதுவும் ஒரு ஒரு ஃபார்ம் குடுத்துட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, நான் உங்க இமெயில் பார்த்து நான் உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் அதைய டாக்குமெண்ட்ட. சரி ஓகே. சரி ஓகே. ஒரு ஃபார்ம் இருக்குங்க. அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இமெயில் ஐடிக்கு நான் ஆக்சஸ் குடுத்துருவேன். சரி ஓகே சார். ஓகே. அது வீடியோ இப்போ நீங்க ஆக்சஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆக்சஸ் குடுத்துட்ட அப்படின்னா நீங்க வந்து தினம் போடுற வீடியோஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே. ஓகே. ஆமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மார்க்கெட்டிங் சைக்காலஜி பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஆட்ஸ் போடுறது பிரச்சனை இல்ல. எப்படி யாருக்கு போடணும் அதுதான் நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நேத்து பார்த்தோம், இன்ட்ரோ பார்த்தோம். Facebook யூஸ் பண்ணுவோம், Google ஆட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி Google மை பிசினஸ் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் SEOங்கிற ஒரு 4 கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல ஃபுல்லா எடுக்க போறோம். அதுல முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா, புனல்னு சொல்லுவாங்க. அதே மாரி பையர் பெர்சோனான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டு இப்போ நீங்க ரோட்ல போம்போது, ரோட்ல நெறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து நான் வந்து இந்த பொருள் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அந்த இடத்துல சேல்ஸ் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. ஏன்னா வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்றேன் பண்ணேன்னு சொல்லும்போதே வந்து கண்டிப்பா அவங்க நம்மகிட்ட பொருள் வாங்க மாட்டாங்க. இப்போ யாருக்கு தேவை இருக்கோ, அவங்கள அவங்க கிட்ட கரெக்ட்டா ரீச் பண்ணாதான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்ல. அவருக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா வந்து உங்க ஃப்ரெண்ட் இல்ல. அவருக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. இதே ஒரு ஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா, அவருக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவருக்கு இந்த கிஃப்ட் குடுத்தா அவருக்கு புடிக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஃப்ரெண்டே இல்லாதவருக்கு கிஃப்ட் குடுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா கரெக்ட்டா குடுக்க முடியாது. குடுக்கலாம். என்ன வேணா குடுக்கலாம். அவர் நெனச்ச மார குடுக்க முடியாது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ சேல்ஸ் பண்றீங்க. சேல்ஸ் பண்ணும்போது, நீங்க எல்லாத்துக்குமே சேல்ஸ் பண்ண தேவையில்ல. எல்லாருமே எங்களுக்கு கஸ்டமர் தான் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம சக்சஸ் ஆக மாட்டோம். அதுக்காக தான் சொல்றேன் இப்போ. இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 கோடி பேர் இருக்கிறாங்க. 8 கோடி பேருமே நம்ம கஸ்டமர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ண மாட்டோம். கரெக்ட்டான பெர்சன் சூஸ் பண்ணி பண்றது தான் நம்ம புத்திசாலித்தனம். அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம வந்து பையர் பெர்சோனான்னு சொல்லுவாங்க. பிளஸ் புனல் கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அது சொல்லுவாங்க. இப்ப நீங்க கீழ போம்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் உங்கனால. சிம்பிளா தான் இருக்கு. இது தியரி வந்து நெறைய இருக்கு. தியரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் சிம்பிளா எடுத்துருக்குது கன்டென்ட். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப தியரியா பார்த்தீங்கன்னா, இது தியரியா தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தியரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஏன்னா புதுசா இருக்கிறீங்க. மார்க்கெட்டிங் புதுசுங்கனால கண்டிப்பா கன்ஃப்யூஸ் ஆயிரும். இப்போ இந்த சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்டின்னா, நம்மளுக்கு எல்லாருமே கஸ்டமர் கிடையாது. நம்ம வேலை என்ன அப்டின்னா, ரைட் பெர்சன கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேக் சேல்ஸ் பண்றீங்க. எல்லாமே எனக்கு கஸ்டமர் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு லாஸ் ஆயிரும். எல்லாத்துக்குமே டார்கெட் பண்ணுவீங்க ஆட். எல்லாத்துக்குமே டார்கெட் பண்ணும்போது நம்மளுக்கு செலவு அதிகமாகும். பர்ட்டிகுலர் பெர்சனா டார்கெட் பண்ணும்போது நம்மளுக்கு செலவு கம்மியாகு, ப்ராஃபிட்டும் அதிகமாகுது. இப்போ பையர் பெர்சனாங்கிறது தான். இப்போ கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பையர் பெர்சோனா இருக்கு. இப்போ பையர் பெர்சோனானா சிம்பிள் தாங்க. ஒரு பையர வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க காஸ்மெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து கேக் செய்றீங்க.
இன்னொருத்தர் வந்து அடிக்ஷன் சென்டர் அந்த சம்மந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறீங்க. இப்ப நீங்க இப்ப ஆல்ரெடி பிசினஸ் ரன் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி கஸ்டமர் இருப்பாங்க. அந்த கஸ்டமர் யாராச்சும் ஒரு இமேஜினரியா இப்ப இமேஜினரியா கிரியேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட கஸ்டமரா இருப்பாங்களா அவங்களையே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையர் பர்சனா கொடுத்துக்குது ரமேஷ் அப்படின்னு. நீங்க இது மாதிரி தான் பையர் பர்சனா கிரியேட் பண்ணணும். இப்ப எதுக்காக பையர் பர்சனா அப்படின்னா பர்டிகுலர் கஸ்டமரோட டீடைல் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா டார்கெட் பண்ணலாம். அதுக்காகத்தான் பையர் பர்சனா யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட கஸ்டமரா இருப்பாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒருத்தரை வந்து மனசுக்குள்ள நினைச்சு இல்ல அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ். இப்ப எங்க ஃபீல்டுக்கு நாங்க எழுதிக்கிறோம். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நாங்க எழுதிக்கிறோம் ரமேஷ் எழுதிக்கிறோம். எங்க கஸ்டமர் நேம் வந்து ரமேஷ். அவரோட டீடைல் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து 28. அவர் வந்து என்ன வேலையில இருக்கிறாரு அப்படின்னா சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறாரு. 2 வீலர்ல தான் வந்து அவர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுக்கிறாரு, சேல்ஸ் பண்ணிட்டுக்கிறாரு. அவரோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா வெயில்ல சுத்தணும், வண்டி எடுத்து சுத்தணும். சம்பளம் வந்து கம்மி. அதே மாதிரி வண்டியில போறனால ரொம்ப டயர்டாகு, உடல் சோர்வு அதிகம். அது அவருக்கு பெயின். அவரோட ஆசை என்ன, கோல் என்ன அப்படின்னா ஏசி ஏசி ஆபீஸ்ல வேலை செய்யணும். அதுதான் அவரோட கோல். மாதம் வந்து 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும். அது ஒரு கோல். அவருக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா எனக்கு கோடிங் வராது, இங்கிலீஷ் பேச வராது. அதுதான் அவருக்கு தடை. இப்போ நாங்க வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம். இப்போ எங்க கம்பெனி வந்து ஒய்ஏஎஸ் ஸ்க்ரோல். நாங்கள் ரமேஷிடம் பேசும்போது நாங்க எப்படி பேசுவோம் அப்படின்னா ரமேஷ் கிட்ட பைத்தான் கோர்ஸ் படியுங்கள் என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா அவருக்கு வந்து கோடிங்கே வராது. அவர்கிட்ட நம்ம வந்து சொல்லும் போது பைத்தான் கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக கோடிங் இல்லாமல் ஏசி அறையில் வேலை செய்ய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படியுங்கள் என்று அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அப்படிதான் நாங்க எங்களோட மார்க்கெட்டிங் இப்படிதான் இருக்கணும். இது எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா ரமேஷோட டீடைல் தெரிஞ்ச காட்டி எழுதணும். இதே மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காஸ்மெட்டிக்ஸ்ல உங்க ஃபீல்ட்ல ஒரு பையர், உங்க ஃபீல்ட்ல யார் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கேக்கு, அதே மாதிரி டி அடிக்ஷன் சென்டருக்கு யார் வர்றாங்க அப்படின்ட்டு நீங்க வந்து பையர் பர்சோனா கிரியேட் பண்ணணும். ஒரு பையர் பர்சனா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கல கேள்வி. ஒரு பையர் பர்சனா பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ்மெட்டிக்ஸ்ல அந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா எல்லா வயசுல இருந்துமே உங்களுக்கு கஸ்டமர் இருப்பாங்க. அது நீங்க ஒரு 10 எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பையர் பர்சனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் 20ல இருந்து 25 வரைக்கும் ஒரு பையர் பர்சோனா. அதே மாதிரி ஐடி ஃபீல்ட்ல காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அதுக்கு தனியா ஒரு பையர் பர்சோனா. அதே மாதிரி 35ல இருந்து 45 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையர் பர்சோனா கிரியேட் பண்ணணும். இது எதுக்கு பையர் பர்சோனா அப்படின்னா கரெக்டா அவங்களோட பெயின் பாயிண்ட் பிடிச்சி நம்ம வந்து ஆட் ரன் பண்ணுவோம். இந்த பையர் பர்சோனா இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆட் ரன் பண்ணுவோம். இப்போ இந்த பையர் பர்சோனா இருக்கிறதுனால ரமேஷ மைண்ட்ல வச்சு ஆட் கிரியேட் பண்ணுவோம். ஃபேஸ்புக் ஆட் இல்ல அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவோம். ரமேஷ் மனசுல வச்சு ஃபேஸ்புக்ல இல்ல அப்படின்னா கூகுள் ஆட்ஸ்ல ஆட் ரன் பண்ணுவோம். ரமேஷ் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ரீச் ஆகு. நீங்க ஆட் கிரியேட் பண்ணும்போது இல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இல்ல ஃபேஸ்புக் ஆடோ கூகுள் ஆடோ இல்ல அப்படின்னா சும்மா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றீங்க ஃபேஸ்புக்ல, யாராச்சும் ஒருத்தர் மனசுல நினைச்சு அந்த ஆடு கிரியேட் பண்ணும்போது அவரு மாதிரி நிறைய பேர் வெளியிருப்பாங்க, அவங்களுக்கு ரீச் ஆகுது. நீங்க பொதுவா ஒரு போஸ்டோ ஒரு ஒரு ஆடோ ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் இல்ல கண்டென்ட் ஏதோ ஒன்று கிரியேட் பண்றீங்க யூடியூப்ல, பொதுவா கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது யாரையும் ரீச் பண்ணாது, பெருசா ரீச் பண்ணாது. பர்டிகுலர் இது மாதிரி பையர் பர்சோனா இருந்துச்சு அப்படின்னா
நீங்க ஈஸியா பர்ட்டிகுலர் ஆளுகள ரீச் பண்ணலாம். உங்களுக்கு செலவு கம்மியாகுது. அதுக்காகத்தான் நான் வந்து பையர் பெர்சோனா வந்து மெயினா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் பையர் பெர்சோனா தான். இப்போ ரமேஷ்ங்கிற இப்போ இப்போ உங்களுக்கு சொன்னாங்கல்ல பையர் பெர்சோனா வந்து ஒரு பையர் பெர்சோனா மட்டும் பத்தாது. உங்க காஸ்மெட்டிக் ஃபீல்டுக்குள்ளேயே டிஃபரெண்ட் பீப்பிள் இருப்பாங்க. ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை முறை வந்து மாறு. ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க சம்பளம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்த ஃபீல்டு இருக்கிறவங்க சம்பளம் வேற மாரி இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு ஏத்தாப்புல உங்க ஃபீல்டுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு எத்தன பையர் பெர்சோனா வேணும் அப்படின்ட்டு நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அதே மாரி கேக் பிசினஸ். ஆ அதுக்கு வந்து நீங்க யாருக்கு கிரியேட் பண்ணணும்? எந்த ஏஜ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரமேஷ்ங்கிற எக்ஸாம்பிள வச்சு நீங்க நெறைய பையர் பெர்சோனா கிரியேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, அந்த பெயின் பாயிண்ட் அந்த யூசரோட பெயின் பாயிண்ட் தெரிஞ்சது அப்படின்னா, கரெக்ட்டா அந்த பெயின் பாயிண்ட்ஸ கரெக்ட்டா அந்த பெயின் பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணும்போது ஆட்ஸ்ல, கன்டென்ட்ல நெறைய பேத்துக்கு ரீச் பண்ணலாம். இங்கேயே பார்த்திருப்பீங்க. பெயின் பாயிண்ட்ஸ் வந்தீங்க ரமேஷ் அவருக்கு வெயில், குறைந்த சம்பளம், உடல் சோர்வு. அதே மாரி ஆசை, தடை எல்லாத்தையும் நம்ம இந்த டேட்டா இருக்கறனால பண்ண முடியுது. ஒருவேள உங்ககிட்ட கஸ்டமரே இல்ல. நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். இமேஜினரி இமேஜின் பண்ணி இப்போ இப்ப கேக்குக்கு வந்து திவ்யா திவ்யான்னு ஒரு நீங்களே இமேஜின் பண்றீங்க. கஸ்டமரே இல்ல. புதுசா இப்ப ஆரம்பிக்கிறீங்க. உங்ககிட்ட கஸ்டமரே இருக்காது கண்டிப்பா. நீங்க புதுசா திவ்யான்னு ஒரு பேர்ல அவங்களோட ஏஜ், அவங்க என்ன வேலையில இருக்கிறாங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்களோட ஆசை என்ன, தடை என்ன, இதெல்லாம் நீட்டா ரைட் பண்ணி வச்சுட்டு, நீங்க ஆட் ஆட் கிரியேட் பண்ணலாம். Facebook ஆட், Google ஆட், அதே மாரி கன்டென்ட், SEO கன்டென்ட் கிரியேட் பண்ணலாம். அதே மாரி Facebook போஸ்ட் இது ஃப்ரீ தான். அதுக்கு இது இருந்தா பெட்டர். நல்லா இருக்கு. Facebook போஸ்ட் எல்லாம் ஃப்ரீ தான். கன்டென்ட்லாம் அது கரெக்ட்டா டார்கெட் பண்ணீங்கன்னா, அது கொஞ்சம் நல்லது தான் உங்களுக்கு. இது பேரு தான் வந்து பையர் பெர்சோனா. அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஃபுனல்ஸ். இப்போ உங்க பிராண்ட ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிராண்ட் கேக் சேல்ஸ் பண்றீங்க எக்ஸாம்பிளுக்கு. உங்க பிராண்ட் நேம் வந்து இப்பத்தான் அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோனே சேல்ஸ் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. ஏன்னா உங்க பிராண்ட இப்பதான் பார்க்குறாங்க. உங்க பிராண்ட் இப்பதான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜா கஸ்டமர கீழ கூட்டிட்டு போறது தான் வந்து மார்க்கெட்டிங் ஃபுனல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிக்சர பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு ஐடியா. மார்க்கெட்டிங் ஃபுனல்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும். இதே இதே கான்செப்ட்ட ரியலா ரியலா மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இதான் யூஸ் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட்ட நம்ம Facebookக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாரி Google ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கன்டென்ட் SEO எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி அந்த பிளாட்ஃபார்ம்க்கு ஏத்தாப்புல நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஃபுனல் கிரியேட் பண்ணுவோம். இப்ப இந்த ஃபுனல் பார்த்தாவே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் மேல வந்து அவேர்னஸ். மேல பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப ஃபுனல் எப்படி வீட்ல தண்ணி ஊத்துறோம் அதே மாரி தான். மேல பெருசா இருக்கு. கீழ போக போக சிறுசாயிட்டே இருக்கு. கீழ வரும்போது ரொம்ப சிறுசாயிடுது. மேல வந்து அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், அதே மாரி 3வது வந்து டிசையர், 4வது வந்து ஆக்ஷன். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிராண்ட பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க உங்க பிராண்ட பத்தி தெரியாதவங்களுக்கு தான் ஆட் ரன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. அங்க முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேத்த ரீச் பண்ணுவீங்க. இந்த டாப் இருக்குல்ல அவேர்னஸ் இத டாப்ன்னு சொல்லுவாங்க இது பேரு. டாப்ல நெறைய பேர் உங்க Facebook ஆடோ, Google ஆடோ எதுவா இருந்தாலும் சரி, நெறைய பேருக்கு ஆட் ரன் பண்ணுவீங்க. அப்படி ஆட் ரன் பண்ணும்போது, சில ஆளுக தான் உள்ள வருவாங்க. இன்ட்ரெஸ்ட். சில ஆளுங்க வந்து ஆட் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எந்த ஆக்ஷனுமே இருக்காது வெளிய போயிருவாங்க அப்படியே. அதே மாரி சில ஆளுங்க தான் உள்ள அடுத்த அந்த அவேர்னஸ் தாண்டி உள்ள வருவாங்க.
அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டி தான் உள்ள வர்றாங்க. இன்ட்ரெஸ்ட்ங்கிற எப்படி தெரியும் நம்மளுக்கு அப்படின்னா, நம்ம Facebook ஆட் ரன் பண்ணும்போது, இல்லைன்னா Google ஆட் ரன் பண்ணும்போது கிளிக் பண்ணுவாங்க. அந்த கிளிக் பண்ண டேட்டாவ வச்சு ஆட்டோமேட்டிக்கா Facebook இல்ல அப்படின்னா Google வந்து உள்ள கொண்டு வந்துரும். அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாத்துக்குமே தெரியும் ஆட். அடுத்த நம்ம ஆட் நெறைய பேர் ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு ஒரு 5,000 பேர் உள்ள வருவாங்க அடுத்தது. இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கலாம் அடுத்து கீழ வந்துருவாங்க. அதுக்கடுத்து டிசையர். 5,000 பேர் டிசையர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல அது ஃபில்டர் ஆயி கண்டிப்பா அதுல விட கம்மியா தான் வரும். 1000 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கங்க. அடுத்ததுல. டிசையர். ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பர்ச்சேஸ். அது வந்து 3வது ஸ்டேஜ் வருவாங்க. அதுதான் வந்து 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் தாண்டியவுடனே 4வது ஸ்டேஜ். இதுதான் இந்த இடத்துல ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்றது. நம்ம வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா ஏதாச்சும் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் குடுப்பாங்க. லீடா கன்வெர்ட் ஆவாங்க. இப்ப நீங்க கேக் ஷாப் வச்சுக்கிறீங்க. வெப்சைட் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க சர்வீஸ் குடுக்குறீங்கன்னா, லீடு, ஃபோன் நம்பர். லீடுங்கிறது ஃபோன் நம்பர் குடுக்குறது, இமெயில் ஐடி குடுக்குறது, அதெல்லாம் வந்து லீடு. இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஒரு தெரியாத கஸ்டமர இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு தெரியாத கஸ்டமர ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு வர கீழ. இப்போ இப்ப 4 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜ்லயுமே டிஃபரெண்ட் கன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ டாப் ஆஃப் இங்க அவேர்னஸ் ஸ்டேஜ்ல ஒரு கன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். டிசைர் காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி ஆக்ஷன். இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்குறாங்க. அவங்களுக்கு ஏத்தாப்புல கன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜ்ல சேல்ஸ் பத்தியே பேச மாட்டோம். எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்ல கண்டிப்பா சேல்ஸ் பத்தியே பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து உங்க பிராண்ட பத்தி எதுவும் தெரியாது. உங்க பிராண்ட இப்ப தான் பார்க்குறாங்க. அந்த ஸ்டேஜ்ல சேல்ஸ் பத்தியே பேசக்கூடாது. சிம்பிளா வாட்ச் வீடியோ, லேர்ன் மோர் இது மாரி தான் இருக்கணும். நீங்க குடுக்குற கன்டென்ட்ட வந்து வெப்சைட் அந்த கிளிக் பண்ணி போற மாரி குடுப்பீங்களா Facebookல? அத வந்து ஷாப் நௌனே குடுக்கக்கூடாது. லேர்ன் மோர் ஏதோ டிப்ஸ் குடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ்மெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து சேல்ஸே குடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலா லேர்ன் மோர் காஸ்மெட்டிக் போடுறனால என்ன சைட் எஃபெக்ட் இது மாரெல்லாம் நீங்க பேசலாம். லேர்ன் மோர் அது சிம்பிளா இருக்கணும் லேர்ன் மோர். ஷாப் நௌன்னு குடுத்தீங்கன்னா, வெளிய போயிருவாங்க கண்டிப்பா. அதே மாரி அடுத்த ஸ்டேஜ்ல வேற மாரி ஏன்னா வந்து மேல வந்து இன்ட்ரெஸ்ட் குடுத்தவங்க மேல லைக் பண்ணவங்க கீழ இதுக்குள்ள வந்துருவாங்க. இன்ட்ரெஸ்ட்குள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு கன்டென்ட் குடுப்போம். அவங்க வந்து நம்ம பிராண்ட பத்தி இன்னும் கொஞ்சம் நெறைய தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற மாரி கன்டென்ட் குடுப்போம். நாம வந்து ஒரு 3வது ஸ்டேஜ்ல ஷாப் நவ் இது மாரிலாம் குடுப்போம். இந்த இடத்துல குடுக்கவே கூடாது. குடுத்த அப்படின்னா ஒரு நார்மல் ஆட் அப்படின்ட்டு வெளிய போயிருவாங்க. இது பேரு தான் வந்து மார்க்கெட்டிங் ஃபுனல். அது பார்த்தீங்கன்னா, நேம் பார்த்தீங்கன்னா AIDA. அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன் இது பேரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதுதான் பேரு அது. இப்போ அதே தான் இங்கேயுமே. நம்ம பிராண்ட அறிமுகம் பண்றோம். நம்ம பிராண்ட பார்த்துட்டாங்க. ஒரு ஆட் பார்த்துட்டாங்க. இல்லைன்னா ஒரு போஸ்ட் பார்த்துட்டாங்க. இல்ல நம்ம வெப்சைட் பார்த்துட்டாங்க. இது மாரி நெறைய சொல்லலாம். பார்த்துட்டாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சும்மா பார்க்க மாட்டாங்கல்ல. இப்ப Facebookல
ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்கன்னா, அது அந்த உள்ள டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அந்த நம்ம பிராண்ட பார்க்கும்போதே உள்ள வந்து ரெக்கார்ட் ஆயிரும். அந்த யூசர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு. பார்த்தாவே நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வீடியோ தான் ஆட் போடுவாங்க Facebookல. வீடியோ வந்து ஒரு 3 செகண்ட் பார்த்துட்டாவே நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு உள்ள டேட்டா Facebook ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். ஒரு 3 செகண்ட் பார்த்தா போதும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணி ஒரு 3 செகண்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டா போதும். அவங்க வந்து உள்ள வந்துருவாங்க. நம்ம அவங்களுக்கு திருப்பி ஆட் காமிக்கலாம். இந்த ஸ்டேஜ் இன்ட்ரெஸ்ட். அதேதான் ஆர்வம். நம்ம ப்ராடக்ட் இல்லன்னா நம்ம நம்ம சர்வீஸ் ஏதோ புடிச்சிருச்சு. நம்ம கன்டென்ட் புடிச்சிருச்சு. இல்ல நம்ம நம்ம டிப்ஸ் எல்லாம் குடுக்குறோம்ல. அந்த டிப்ஸ பார்த்துட்டு ஓகே நல்லா டிப்ஸ் நல்லா ஏன்னா இப்ப நேத்து பேசினோம். கன்டென்ட் தான் கிங் அப்படின்ட்டு. ஒருவேளை நம்ம கன்டென்ட் யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் குடுக்கறனால, அதனால அவங்களுக்கு புடிச்சிருக்கு. அந்த ஃபீல்ட் அவங்களுக்கு புடிக்குது. நம்ம கன்டென்ட் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு உள்ள வந்துட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்ப டிசையர்ல இருந்து டிசையர் அடுத்தது. பிடித்து விட்டது. அடுத்தது டிசையர். ஆசை. ஆசை உருவாயிருச்சு. நம்ம ஏதோ ஒரு பொருள், சர்வீஸ் வாங்குறாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வருவோம். மேல இருந்து கீழ மேல நம்ம பிராண்டே தெரியாது மேல. ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண வைப்போம். அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபுனல் மெத்தேடு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னாங்க அப்படின்னா, மேரேஜ் ப்ரொபோசல். இப்ப தெரியாதவங்ககிட்ட போய் நான் உங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அங்க வேற மாரி நடக்கும். அதே மாரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கூட பேசணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். அப்புறம் டிசைர் உருவாகும். ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகும். அப்புறம் தான் மேரேஜ். அதே மாரி தான் இங்கேயுமே. ஒரு கஸ்டமர் யாருன்னே தெரியாது. தெரியாத கஸ்டமர் வந்து வாங்க வைக்கிறோம். அதுக்காக யூஸ் பண்ற மெத்தேடு தான் வந்து இந்த ஃபுனல். இப்போ இந்த இது ஞாபகம் வச்சுக்கங்க. அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் நான் இருக்கிறேன் என்று தெரிய வைப்பது. அவேர்னஸ் எதுக்கு? நம்ம பிராண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மெட்டிக் என்னோட பிராண்ட் இருக்கு. கேக் ஷாப் இருக்கு திருப்பூர்ல அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். கேக் ஷாப் இருக்குது அப்படின்னு தெரிய வைக்கிறோம் நிறைய பேத்துக்கு. ரமேஷ் ஃபேஸ்புக்கில் வேலை தேடுகிறார்களா என்ற வீடியோவை பார்க்கிறார். இப்போ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வந்து ரமேஷ் வந்து ஃபேஸ்புக்கில் வேலை தேடுகிறார்களா என்று பார்க்கிறார். அதை நம்ம ரமேஷ் வந்து ஃபேஸ்புக்ல வந்து வேலை தேடுகிறீர்களா அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆட் ரன் பண்றோம். அதை பார்க்க வைக்கிறோம். ரமேஷ்க்கு மேல பையர் பர்சோனா பார்த்தாங்களா அந்த ரமேஷ்க்கு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தை தூண்டுறது. இப்போ வீடியோல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஆட் வீடியோல கோடிங் தேவையில்லை என்று சொன்னதும் ஆர்வம் வருகிறது. ஏன்னா ரமேஷோட இது வந்து கோடிங் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அவருக்கு சொல்ற ஆட் காப்பில, அவருக்கு காமிக்கிற ஆட் காப்பில கோடிங் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துரும். அப்புறம் டிசையர் ஆசையை உண்டாக்குவது. எங்கள் பழைய மாணவர்கள் இப்போது 30,000 சம்பளம் வாங்குகிறார்கள் என்ற ஆர்வத்தை பார்க்கிறார். நம்ம ஆட்லயே இந்த டெக்ஸ்ட் இருக்கு. எங்கள் பழைய மாணவர்கள் இப்பொழுது 30,000 சம்பளம் வாங்குகிறார்கள். அந்த ஆட்லயே இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்கு. ஆட பார்க்கும்போது அந்த அவருக்கு டிசைர் ஆசை உருவாகிடும். ஆக்ஷன் செயல்பட வைப்பது. இன்றே சேருங்கள் ஜாயின் நவ் என்ற பட்டனை அழுத்துகிறார். இதுதான் வந்து ஃபுனல் கான்செப்ட். இப்போ பர்சோனா வேணா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேக் ஷாப் ஓனருக்கு. அதே மாரி ஒவ்வொரு இதுக்கு பார்க்கலாம். இப்போ நீங்க கேக் ஷாப் வச்சுக்கிறீங்க.
கோயம்புத்தூர்ல. பிசினஸ் டு கன்சியூமர். பிசினஸ் டு கன்சியூமருக்கு நீங்க கேக் சேல்ஸ் பண்றீங்க. சூழல் என்ன அப்படின்னா, சாதாரண பேக்கரி கேக் அல்ல. நீங்க சேல்ஸ் பண்றது தீம் கேக் அல்லது பிரீமியம் கேக் சேல்ஸ் பண்றீங்க. அந்த கஸ்டமர் தான் நீங்க சேல்ஸே பண்றீங்க. பர்சனா வந்து பிரியாங்கிற ஒரு ஒரு இமேஜினரி பர்சன். அவங்க வந்து அவங்க பேர் வந்து பிரியா. ஏஜ் வந்து 28. ஊர் வந்து சென்னை, கோயம்புத்தூர்னு வச்சுக்கங்க எக்ஸாம்பிள். 2 பிரியா இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிரியா, சென்னைக்கு ஒரு பிரியான்னு வச்சுக்கங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. இல்லைன்னா மாடர்ன் ஹவுஸ் ஒய்ஃபா வீட்லயே இருக்கிறாங்க. ஆனா வந்து கொஞ்சம் மாடர்னா இருக்கிறாங்க. சினாரியோ வந்து தன் குழந்தையின் முதல் பிறந்த நாளை ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட போகிறாள். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிறந்த நாளை கொண்டாட போறாங்க. அவங்களோட குழந்தையோட பர்த்டேவை கொண்டாட போறாங்க. இப்போ பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தெருமுனையில் பேக்கரியில் பழைய மாடல் கேக் தான் இருக்கும். பழைய மாடல் கேக் தான் இருக்காங்க பேக்கரியில கண்டிப்பா. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது மாற, அ அது மாற லேட்டஸ்ட் கேக் டிசைன் இருக்கிற மாற வேணும்னு நெனைக்கிறாங்க. சுகர் கம்மியா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. ஆனா டேஸ்ட் இருக்கும்னு நெனைக்கிறாங்க. இதுதான் வந்து பெயின் பாயிண்ட். அவங்க கோல் வந்து என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கு வர்றவங்க வந்து அ பார்த்துட்டு இந்த கேக் எங்க வாங்குனீங்கன்னு கேட்கோணும். அதுதான் அவங்க ஆசை. அத எடுத்து அத ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸா வைக்கோணும். அதுதான் அவங்களோட ஆசை. கோல் வந்து அதுதான். அதுக்காகத்தான் நல்ல கேக்கா பார்க்குறாங்க. இப்போ மார்க்கெட்டிங் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஆட் காப்பில உங்கள் குழந்தையின் கனவு கேக். இப்போது உங்கள் ஊரில் 100% ஃப்ரெஷ் கிரீம், நோ டால்டா இப்படின்னு ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதெல்லாம் நீங்க Facebook ரீல்ஸு இதெல்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட பெயின் பாயிண்ட்க்கு ஏத்தாப்புல இருக்கு. இப்போது அந்த இமேஜும் குடுத்துருவீங்க. ஆட் காப்பி பிளஸ் இமேஜ். அவங்க எதிர்பார்த்த மாரியே லேட்டஸ்ட் கேக் இமேஜ். அவங்க எதிர்பார்த்த மாரியே 100% ஃப்ரெஷ் கிரீமு, நோ டால்டா இருக்கிற மாரி கேக் நீங்க செஞ்சு, உங்க ரீல்ஸ் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணும்போது, கண்டிப்பா அது அவங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகுது. பிரியா மனசுல வச்சு ரைட் பண்ணும்போது, பிரியா மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ரீச் ஆகுது. அதுக்கு தான் வந்து பையர் பெர்சோனா யூஸ் பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டி அடிக்ஷன் சென்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ குடியாரங்களா இருக்கிறவங்க வந்து, அவங்களே வந்து தேட மாட்டாங்க. டி அடிக்ஷன் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு தேட மாட்டாங்க. அவங்க குடும்பத்துல யாராச்சும் இருக்குவாங்களா, அவங்க அப்பா, அம்மா, அவங்களோட ஒய்ஃப் அவங்க தான் தேடுவாங்க. டி அடிக்ஷன் சென்டர் பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கா, நல்ல சென்டர் இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெர்சோனா, அவங்களுக்கு நீங்க ஒரு நேம் குடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அ இதெல்லாம் யூஸ் பண்றனால, ஆல்கஹால் யூஸ் பண்றனால ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. அந்த அது அவங்களோட ஒய்ஃபோட நேம் குடுத்துட்டு, அவங்களோட நேம் வந்து லட்சுமி, வயது 35லிருந்து 50 வரைக்கும் ஏஜ் குடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்க எழுதி வைக்கோணும். கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதி வைக்கோணும். அதுக்காக தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஊர் வந்து மதுரையா இருக்கலாம், இல்ல திருச்சியா இருக்கலாம். ஏதோ ஒரு ஊர் குடுத்துக்கங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து நடுத்தர வர்க்கம். கணவர் குடிப்பழக்கத்தால் குடும்பம் அழியும் நிலையில் உள்ளது. அவங்களோட ஸ்டேட்டஸ் இப்ப இதுதான். பெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தினமும் சண்டையா இருக்கு. பக்கத்துல அவமானமா அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதான் பெயின் பாயிண்ட். இத வந்து யாருக்குமே தெரியாம வந்து சிகிச்சை அளிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போவது, வெளியில் தெரிந்தால் கௌரவம் போயிரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஏற்கனவே பலமுறை அவர் வந்து நெறைய சத்தியம் பண்ணிட்டாரு. அத விட்டுரு அப்படின்ட்டு. ஆனா விடல. இதுதான் அவங்களோட பெயின் பாயிண்ட். அவங்களோட கோல் என்ன அப்படின்னா, பழைய மனிதராக அவர் மாற வேண்டும். ரகசியம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு நெனைக்கிறாரு. அவங்க இதுதான் பழைய முதல் பார்த்த மாரியே இருக்கோணும். பிளஸ் ரகசியமா இது நடக்கோணும். இந்த
டிஎடிக்ஷன் சென்டர் கொண்டு போய் ரெடி பண்றது வந்து ரகசியமா இருக்கும்னு போய் நினைக்கிறாங்க. நம்ம மார்க்கெட்டிங் ஹூக் என்ன அப்படின்னா, இப்போ கீவேர்டு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் நியர் மீ. இது மாதிரி கீவேர்ட்ஸ் தான் சர்ச் பண்ணி வருவாங்க. குடிப்பழக்கம் நிறுத்துவது எப்படி அப்படின்ட்டு. அவங்களுக்கு எப்படி ஆட் காப்பி இருக்கலாம்னா, யாரிடமும் சொல்ல தேவையில்லை 100% ரகசிய சிகிச்சை. இது மாரி நீங்க டெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா ஈஸியா கன்வெர்ட் ஆயிரும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியடைய மீட்டெடுங்கள். இது மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து டோன்ட் யூஸ் ஹேப்பி ஃபேஸஸ் யூஸ் பண்ணாம, யூஸ் எமோஷனல் கனெக்ஷன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. இது வந்து பையர் பெர்சோனா. டி அடிக்ஷன் சென்டருக்கு ஒரு பையர் பெர்சோனா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் ஹோல்சேலர். இப்போ உங்களுக்கு ஒரு பையர் பெர்சோனா என்ன அப்டின்னா, இது வந்து பிசினஸ் டூ பிசினஸ். அந்த இடத்துல இது ஒர்க் ஆகுது. இந்த பையர் பெர்சோனா. இப்போ இவர் ஒருவருக்கு லிப்ஸ்டிக் விற்கக்கூடாது. பெட்டி பெட்டியாக விற்க வேண்டும். எனவே இவரது வாடிக்கையாளர் வந்து பியூட்டி பார்லர் நடத்தும் பெண். இப்போ உங்களோட கஸ்டமர் வந்து பியூட்டி பார்லர் நடத்துற பெண்கள் தான் உங்களுக்கு டார்கெட்டு. அவங்களோட பெர்சோனா வந்து அவங்களோட பேர் வந்து தேவி. ஸ்மால் பிசினஸ் ஓனர். அவங்களோட ஏஜ் வந்து 30. தேவியோட ஏஜ் 30. அது அவங்களோட ஊர் வந்து சேலமா இருக்கலாம், ஈரோடு இருக்கலாம். ஏதோ ஒரு ஊரு. டயர் 2 சிட்டீஸ். இப்ப நீங்க சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க டயர் 2 சிட்டீஸ்ல டார்கெட் பண்ணலாம். இப்ப சின்ன ஒரு ஸ்மால் பிளேஸ்ல பியூட்டி பார்லர் வச்சுக்கிறாங்க. பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கிறாங்க. சின்ன ஒரு வீட்ல இல்ல அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல கடை வச்சுக்கிறாங்க. அது அவங்களோட வேலை இப்போ. பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரீட்டெயில் கடையில் வாங்கினால் லாபம். மார்ஜின் நிக்கிறது இல்ல. ரீட்டெயில் கடையில வாங்குனா மார்ஜின் நிக்கிறது இல்ல. அது இப்போ நான் சென்னையில போய் வாங்கணும் அப்படின்னா, அது அவங்களுக்கு வாங்குற டைம் இல்ல. ஆன்லைன்ல வாங்குனா டூப்ளிகேட் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால பயந்துக்கிறாங்க. அதுதான் பெயின் பாயிண்ட். ஸ்மால் பிசினஸ் ரொம்ப ஸ்மால் பிசினஸ் ஓனர் அவங்க. இது பெயின் பாயிண்ட். அவங்களோட கோல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பொருட்கள் ஹோல்சேல் விலையில் வேண்டும். டோர் டோர் டெலிவரி எதிர்பார்க்குறாங்க. இதுதான் அவங்களோட கோல். இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஈஸியா ரீச் பண்ணிடலாம் அவங்க கிட்ட ரீச் பண்ணிடலாம் உங்க ப்ராடக்ட்ட. மார்க்கெட்டிங் காப்பி எப்படி எழுதுறது? பியூட்டி பார்லர் நடத்துவோரா? இப்படிதான் குடுப்பீங்க. இத ஒரு சாம்பிள் குடுத்தது நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இனி சென்னைக்கு அலைய வேண்டாம். ஒரிஜினல் பிராண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஹோல்சேல் விலையில் உங்கள் லாபத்தை 2 மடங்கு ஆக்குங்கள். இது மாரி தான் நீங்க குடுப்பீங்க. கால் டூ ஆக்ஷன் என்ன குடுக்கலாம்னா, ஜாயின் அவர் வாட்ஸ்அப் ரீசெல்லர் குரூப். உங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துட்டீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப் அந்த குரூப் லிங்க் குடுத்துட்டீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. நீங்க இத வச்சு நீங்க இந்த பையர் பெர்சோனா வச்சு நம்ம வந்து கரெக்ட்டான கஸ்டமர ரீச் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரே ஒரு பையர் பெர்சோனா தான் சொல்லிக்கிறேன். உங்க கடைக்கு இப்ப காஸ்மெட்டிக்ன்னே பார்த்தீங்கன்னா, நெறைய பையர் பெர்சோனா இருக்கு. அது நீங்க தான் கிரியேட் பண்ணணும். நீங்களே ஒரு டைம் ஒதுக்கி பையர் பெர்சோனா நீங்க ஒரு நோட்ல எழுதி கிரியேட் பண்ணணும். இல்ல உங்க ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர மனசுல நெனச்சுட்டு ரைட் பண்ணணும். ஆல்ரெடி கஸ்டமரா இருப்பாங்க. அவங்களோட பேரு, அவங்களோட ஏஜ், அவங்க என்ன வேலையில இருக்கிறாங்க, அதையே ரைட் பண்ணுங்க. ஒருவேள கஸ்டமர் இல்ல அப்டின்னா, புதுசா நம்ம இமேஜினரியா கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க யார டார்கெட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்கள மனசுக்குள்ள நெனச்சுட்டு, இமேஜின் பண்ணி அவங்களோட நீங்க பெயர் பெர்சனா நீங்க அப்படியும் கிரியேட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குங்க சார் இதுல ஏதாச்சும்? டவுட் இருந்தா சொல்லுங்க இதுல. ஓகே சார். ஓகே. கிளியர் தான். ஓகே, ஓகே. மாதேஸ்வரி மேடம், முகமது சார். இல்லைங்க சார். ஓகே, ஓகே. ஹரி சார். சொல்லுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு வேணா இது
இப்போ நீங்க வேணா திங்க் பண்ணி பாருங்க. இந்த இது திங்க் பண்ணிட்டு வேணா நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கஸ்டமர் நேமு, ஏஜ், ஜாப், ப்ராப்ளம், கோல். நீங்க இன்னைக்கே வேணா கிரியேட் பண்ணி சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நாளைக்கு வேணா நீங்க கிரியேட் பண்ணி வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நாளைக்கு. பையர் பர்சோனா. உங்க ஆல்ரெடி கஸ்டமரா இருப்பாங்களா? இல்ல அப்படின்னா நம்ம இமேஜினரி கஸ்டமர். கிரியேட் பண்ணி நான் ஒரு இமேஜின் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி பழகுங்க. பையர் பர்சோனா. இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இந்த கோர்ஸ் ஃபுல்லா யூஸ் ஆகுது. ப்ளஸ் ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இப்போ யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ண ஃப்ரீ. யூடியூப்ல போடுற கண்டென்ட் ஃப்ரீ தான். இன்ஸ்டாகிராம்ல போடுற கண்டென்ட் ஃப்ரீ தான். அதுக்கு யூஸ் ஆகுது. ஆடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நாளைக்கு வேணா அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். சார் அது ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவீங்களாங்க சார்? உங்களுக்கு அனுப்புவீங்க. இந்த வீடியோ அனுப்புங்க உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ நீங்க வந்து அந்த ஒரு ஃபார்ம் அனுப்பிக்கிற அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிருங்க. உங்க டீட்டெயில். ஓகேங்க சார். அதை வச்சு நான் அனுப்பணும் உங்களுக்கு. அதான் இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். இப்போ பையர் பர்சனா பாத்தீங்களா? உங்க பையர் பர்சனா அதெல்லாம் நோட்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். ஆமா ஆமா. இப்போ நாளைக்கு வரும்போது வேணா ஒரு பையர் பர்சனா கிரியேட் பண்ணிட்டு வாங்க. பையர் பர்சனா கிரியேட் பண்ணிட்டு உங்க பையர் பர்சனாவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நாளைக்கு முடிஞ்சா. ஓகேங்க சார். ஆமா. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? ஹலோ. ஹலோ. சார் கேக்குது. ஓகே. சொல்லுங்க சார். இல்ல ஓகே தான் சார். ஸோ நான் ஆ ஆக்டிவிட்டி அனுப்புறேன். ஆமாமா. ஏன்னா இது வந்து இப்போ சிம்பிளா சொல்லிக்கிறேங்க. இப்போ நிறைய சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால சிம்பிளா அளவா சொல்லிக்குது. ஓகே. இல்ல இது ஓகே தான். பட் ஆமா. இதுக்கு மேல கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரு. ஓகே. எனக்கு பர்சனல் டவுட் என்னன்னா, ஆக்சுவலி இப்போ நான் இது சரி. பண்ணாம இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அதுக்கு எந்த மாதிரி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுமே வந்து ஃப்ரீலான்சிங்கா பண்ணணும்னா அதுக்கு எந்த மாதிரி பண்ணணும்? ஆக்சுவலி அதான் கேட்குறது. காஸ்மெட்டிக்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் மற்றவங்களுக்கும் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு எந்த மாதிரி இப்போ நான் கிரியேட் பண்ணணும்? அதே இப்போ எனக்கு சாம்பிள் காமிச்சிங்களா? அதே சாம்பிள் தாங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்க பிசினஸே எடுத்துக்கங்க. இப்போ காஸ்மெட்டிக் உங்க பேரையே கொடுங்க. அப்படியே உங்க பேர் கார்த்திக். உங்களுக்கு என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு? உங்க ஏஜ், உங்க இன்கம், உங்க இன்கம் என்ன, உங்க அதே மாதிரி உங்க பெயின் பாயிண்ட்ஸ், கோல்ஸ். இல்ல ஆக்சுவலி நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் இப்போ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாதேஸ்வரி மேடம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கேட்குறேன் நான். ஓகே. அவங்ககிட்ட கேட்டுக்கலாங்க பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு. மாதேஸ்வரி மேடம். ஹலோ மாதேஸ்வரி மேடம். சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு பெயின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனைங்க உங்க பிசினஸ்ல? ஓகே பிசினஸ் ரன் பண்றீங்க. ஓகேங்க சார். உங்களுக்கு ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? உங்க பெயின் பாயிண்ட்ஸ், கோல்ஸ். ஓகேங்க சார். அது அப்படியே சொன்னீங்கன்னா ஒரு சார் எனக்கு எங்க ஏரியாவில் வந்து பிஸ்னஸ் ரொம்ப லோ தாங்க சார். அவ்வளோக்கு போறது இல்லைங்க. எனக்கு நல்லா ரீச் கொடுக்கணும் அவ்வளோதாங்க சார். ஓகே ஓகே. உங்க பெயின் பாயிண்ட்ஸ் வந்து ஓகேங்க சார். அவ்வளோதான். இப்போ பெயின் பாயிண்ட்ஸ் வேணா இப்போ ஸ்கிரீன் காமிக்கிறேங்க. இப்போ
ஓகேங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஒரு ஐடியா பண்ணி சொல்லுங்க அப்படியே. ஓகேங்க சார். இப்போ பெயின் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரியாக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, பேக்கரியில இது மாற உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சொல்லுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ம், ம், இது வந்து பேக்கரி இப்போ வந்து கேக் சேல்ஸ் பண்றதுக்கு இப்போ ம். நிறைய கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ மார்க்கெட்டிங் இப்போ இவங்க வந்து இது வந்து கேக் எக்ஸாம்பிள் இது. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அது சிம்பிளா சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல அவங்க சார் சொல்லுவாரு. இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கலாம்னா நான் யோசிச்சு நினைக்கிறது ஆடு தெரியாம இருக்கலாம், ஆடு போட தெரியாம இருக்கலாம், இல்ல டைம் இல்லாம இருக்கலாம், அப்படி வேணா சொல்லுவாங்க. டைம் இல்லாம ஆமா. இருக்கலாம். ஆமாங்க சார். புதுசா லேர்ன் பண்றதுக்கு பழகி அதை பண்ணி மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கலாம். அது அதுதாங்க ஒரு சார் பெயின் பாயிண்ட். கொஞ்சம் பயமா இருக்கும். ஆமா ஆமா. ஆனா அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்துக்குவீங்க. அதுதான் ம். இருக்கலாம். ஆமாங்க சார். இப்போ கோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் நடக்கணும். ஆமாங்க சார். அது கோல்ஸ் வச்சுக்கலாம். அதிகமா கிடைக்கும். இதே ஆமா ஆமா. இதாங்க சார் அவங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு பெயின் பாயிண்ட் இதுதாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு என்னன்னா நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறது, ஸோ அவங்களோட ஏரியால வந்து பிசினஸ் கம்மியா இருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது வந்து ஆமா அவங்க அவங்க நியர்பை நிறைய பேருக்கு தெரியாது, அதை வந்து தெரியப்படுத்தணும். ஸோ ஆமா. தேர்ட் வந்து இவங்க ஸோ நார்மல் டிசைன்ஸ் இல்லாம வந்து நிறைய நியூ டிசைன்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாமா? இல்ல இப்ப நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க. இப்போ ஆ, அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அது பழகி ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல பழகி எல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு டைம் இல்ல. ம், ம், ம். ஓகே. அஹ் அது இப்ப எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்ப நீங்க சொன்னீங்களா அது அதே எடுத்துக்கங்க. ம், இமேஜினேஷன் தான் மார்க்கெட்டிங்கிறது. ம், ஒவ்வொரு ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொன்னு சொன்னா கரெக்டா கனெக்ட் ஆகுது. இப்ப ம், மேடம் ம், சொன்னாங்களே ம், அந்த ஏரியால பிசினஸ் இல்ல. அது ஒரு ம். பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு நீங்க ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்றது. உங்க ஏரியால பிசினஸ் இல்லையா? நாங்க ம். உதவி செய்யறோம். ஆ, ஃபேஸ்புக் ஆட் ஓகே. நாங்க எக்ஸ்பர்ட் ம், ம், 10 ம். வருஷம் எக்ஸ்பர்ட் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லலாம். ஓகே. அப்படி சொன்னீங்கன்னா அந்த பாயிண்ட் அவங்க சொன்ன வேர்டை வச்சு நம்ம ஒரு ஆட் கிரியேட் பண்றோம். ஓகே. ஏன்னா அவங்க சொன்ன வேர்ட்ஸ் வச்சு பண்ணா தான் ஈஸியா கன்வெர்ட் ஆகுது. நம்மளா யோசிச்சா ஓகே. அது கன்வெர்ட் ஆகுது. ஆனா கனெக்ட் ஆ, ஆகணும். கனெக்ட் ஆகாது. ஓகே. ஆமா. அது ஆடுங்கிறது அப்படிதாங்க. நீங்க ஒரே ஆடு சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ம், ம், ஒவ்வொரு ம், ம். கேம்பெயின் ட்ரை பண்ணுவோம். எது வேணா கிளிக் ஆகலாம். ஓகே. அது நம்ம சொல்ல முடியாது கரெக்டா. எது சக்சஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, ஓகே. ஆமா ஆமா. அது நம்ம கேம்பெயின்ங்கிறது என்ன நம்ம புது புது கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். எது பெஸ்ட்டா ம். போகுதோ அதை வச்சுட்டு எது நல்லா போலியோ அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். ஓகே. அது நம்ம கேம்பெயின் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் டேட்டா உள்ள வச்சு எது நல்லா போகுது போல அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். ம். பார்த்துட்டு பெஸ்ட்டா போனதை வச்சுக்குவோம். நல்லா போல அப்படின்னா ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே. இப்ப நான் அப்புறம் இன்னொரு டவுட். இப்ப நீங்க ஒரு 3 செகண்ட்ன்றது சொன்னீங்கல்ல. இப்ப நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் சக்சஸ் அவங்களோட இருக்கு இல்லையா? ஒரு வீடியோ வருது ஆமா. அப்படின்னா, நான் 3 செகண்ட் பார்த்துட்டேன் அப்படி அத ஜஸ்ட் பார்க்குறேன்னாவே அவங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்றது நீங்க தெரிஞ்சிருமா? பார்த்தோம் தெரியாது. ஆ, ஒரு யூசர் பார்த்துக்கிறான் டேட்டா வெளியே தெரியாது உங்க டேட்டா. ஓகே. ஒரு யூசர் பார்த்துக்கிறான்னு தெரியும். ஓகே. இப்ப அ இப்ப நான் என்ன வச்சு கேட்கிறேன். இப்ப நான் இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்தது எப்படி வந்து அதே மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆடே எனக்கு வந்து ஆ ஷோ ஆயிட்டே இருக்கு. நீங்க ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஏதாவது சர்ச் பண்ணிப்பீங்க, லைக் பண்ணிப்பீங்க. ஆ, ஆ. அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி வச்சு உங்களுக்கு காமிப்பாங்க. ஏதாச்சும் வீடியோ சர்ச் பண்ணிப்பீங்க ஏதாச்சும் யூடியூப்ல. ம், ம், ம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க, கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதை வச்சு அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க உங்களை. ஓகே. உங்க நீங்க என்ன இங்க எல்லா ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு உங்களை யாரும் வாட்ச் பண்ணல போய் நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ம், ம், ம். 24 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம டேட்டா.
ம். அந்த டேட்டா வச்சு தான் உங்களுக்கு ஆட் காமிப்பாங்க. அது அவங்களுக்கு அதுதான் இன்கம் அது. ஃப்ரீயா எதுக்கு ஓகே. சோசியல் மீடியா குடுக்குறா ஃப்ரீயா? ஃப்ரீயா ம், ம். குடுக்குறதுக்கு காரணமே வந்து நம்மளே ஒரு டேட்டா தான். ம், ம், ம். ஓகே. இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்கள எடுத்து தூக்கி ஒரு செக்மெண்ட்ல போட்டுருவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ம், வாட்ச் பண்ணிக்கிறாரு. ம், ம், ம். ஓகே. இவருக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் ம். மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் இல்ல அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அது சம்பந்தமா ஆட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு அல்காரிதமே சூஸ் பண்ணிக்கு. ஓகே. சார் ஓகே. நான் அந்த ஆட்டோமேட்டிக் நடக்கிறது. ஓகே. சார் சொல்லுங்க. சார் ஒரு டவுட்டுங்க சார். நான் வந்து இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பேஜ்ல வந்துட்டு சொல்லியிருந்தேன்லங்க சார் நேத்து. அது வந்து மறுபடியும் வீடியோ வந்து ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிட்டே இருக்குங்க சார். ஓகே, ஓகே. அதுக்கு என்னங்க சார் பண்றது? அது என்ன எரர்ன்னு பாருங்க. அது பண்ணிட்டேங்க சார். வீடியோ வந்து திருப்பியும் கேன்சல் அதே தான் ஆயிட்டுருக்குங்க சார். திருப்பி எடுத்து அனுப்புனாலும் அதே தான் சொல்றாங்க. கேன்சல் ஆயிட்டே இருக்குங்க. அது என்ன எரர்ன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்பி விடுங்க பாக்குறேன். ஓகேங்க சார். அனுப்புறேங்க சார். ஓகே. சொல்லுங்க. இல்ல சார். எனக்கு அதான் டவுட். நான் அந்த ஆக்டிவிட்டி மட்டும் நான் போஸ்ட் பண்றேன். நான் ஓ எழுதி ஓகே. நீங்க நான் நாளே 2 எக்ஸ்பிளைன் விதமா பண்ணா கூட போதும். ஓகே. நான் 2 விதமாவும் பண்ணி காட்டுறேன். அது ஓகேவான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் காஸ்மெட்டிக் ரிலேட்டடாவும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாவுமே 2மே வந்து பண்ணி காட்டுறேன். அது கொஞ்சம் ஓகே. ஓகேவா என்ன எப்படி இருக்குன்றது மட்டும் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, ஓகேங்க. ஓகே சார். ஓகே. நான் அந்த சார் ஃபார்ம் இன்னொரு மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டவுட்டுங்க சார். ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க அப்படியே. ஓகே. சொல்லுங்க மேடம். சார் அந்த பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுங்க சார். எத்தனை நிமிஷம் சார் எடுக்கணும்? நீங்க உங்க ப்ரொஃபைல் செக் பண்றதானா? ஆமாங்க சார். இல்லைங்க. இப்போ நம்ம பிசினஸ் ப்ரொஃபைல மேப்ல லிஸ்டிங் குடுப்போம்லங்க சார். ஆமாமா. பிசினஸ் மை பிசினஸ் ப்ரொஃபைலுங்க சார் அதுக்குங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பின்கோடுக்கு ஒரு போஸ்டல் கார்டு வந்துருச்சு. அதை வச்சு நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம். சரிங்க சார். அது ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வந்து லேட்டஸ்டா வந்துக்கிறது வந்து வீடியோ சொல்றாங்க. நீங்க ஆமாங்க சார். வீடியோ நீங்க நார்மலா ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது இப்போ ரூல்ஸ்லாம் இருக்கு. ஆமாங்க சார். ரைட் ரெக்கார்ட் பண்ணுங்க, லெஃப்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆமாங்க சார். போர்டு முன்னாடி ஆமாங்க போர்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். வெளியே போய் சரிங்க சார். ரெக்கார்ட் பண்ணணும். ஆமாங்க உள்ள சார். கஸ்டமர் இருக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்க சார். அது என்ன ரூல்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு சரிங்க சார். இப்போ நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க பாக்குறேன். சரிங்க சார். ஓகேங்க. ஆமாமா. ஆனா இப்போ மாறி புதுசா வந்திருக்குது இப்போ வீடியோங்கிறது. ஆமாங்க சார். ஆமா. முதல்ல வந்து போஸ்ட் கார்டு தான். சரிங்க சார். நம்ம அட்ரஸ்க்கு வந்து ஒரு கோட் அனுப்புவாங்க. அந்த கோடு உள்ள கொடுத்தோம்னா ஆக்டிவேட் ஆயிடு அக்கௌண்ட். சரிங்க சார். ஓகே. அது சார் சொல்லிக் குடுத்த மாரி கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ 4 தடவ, 3 தடவ பார்த்து, திருப்பி அத நோட்லயும் எழுதி, அதுக்கப்புறமும் அத ஓகே. அப்டேட் பண்ணி பார்த்துட்டேங்க. ஆனாலும் என்னோடது அந்த சரி. வீடியோ மட்டும் கேன்சல் ஆயிட்டே இருக்கு. ஓகே. அது திருப்பி ட்ரை பண்ணா வந்துருங்க அது. சரிங்க சார். நீங்க சரிங்க சார். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிப்பீங்க பண்ணும்போது. அதனால தான் இருக்கு. ஓகேங்க சார். இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து பேக்கிங் பண்றத வீடியோ எடுக்கணுமாங்க சார்? இல்ல நம்ம வந்து அ முன்னாடி ஃப்ரண்ட்ல மட்டும் வீடியோ எடுத்து போட்டா போதுங்களா? ஃப்ரண்ட் ஓகேங்க சார். உள்ள கஸ்டமர் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஓகே. மெயினா ஓகேங்க சார். ஃப்ரண்ட் இருக்கணும். சரிங்க சார். போர்டு நம்ம இருக்கிற வந்து மாதிரி. ஷாப்ல வைக்கலைங்க. ஹோம்மேடா தான் வீட்ல இருந்து தான் பண்றோம். சரிங்க. அதுக்கு தகுந்த மாரி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற போர்டு, என்ட்ரன்ஸு, நாங்க மாடியில இருக்கோங்க சார். மாடி. இது எல்லாமே ஒரு சரிங்க. 5 நிமிஷ வீடியோவுல பண்ணலாமாங்க சார்? பண்ணிடலாம். ஓகேங்க சார். ஓகேங்க. நீங்க என்ன எரர் மட்டும் அனுப்பிவிடுங்க. அதை பத்தி தான் சரிங்க. உங்களுக்கு தெரியும். சரிங்க சார். ஓகேங்க. ஆமாமா. ஓகேங்க. கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? வேற டவுட் இருந்தா ஓகே. சொல்லுங்க. இல்ல சார். வேற எதுவும் டவுட் இல்ல. ஓகே. தேங்க் யூ. சரிங்க. முடிச்சுக்கலாம் இப்போ. ஓகே. நாளைக்கு வரும்போது முடிச்சுட்டு வாங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. சரி. ஓகே. ஓகே. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க் யூ. ஓகே.